Hello friends, என் பேர் மணிகண்டன். நான் வந்து அண்ணாநகர் கேட் சென்டரில் மெக்கானிக்கல் ஃபேக்கல்ட்டியாக நான் ஒர்க் பண்ணி டிசைன் சாஃப்ட்வேர்ஸில் மெக்கானிக்கல் ஃபேக்கல்ட்டியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம இன்றைக்கி என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா PLM ப்ராசஸ். ஓகேவா, அந்த PLM ப்ராசஸ்ன்றது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், நம்ம ஒரு டிசைன் இன்ஜினியர் படிச்சுட்டு அந்த டிசைன் இன்ஜினியரோட டெசிக்னேஷன் என்ன டெசிக்னேஷன் இருக்குது, அதில் எப்படி நம்ம ரோல் அப்ளை பண்ணுறது ஒர்க்கிங் ப்ராசஸில், அதை பற்றி தெரியாமல் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க ஸ்டார்டிங் ஃபேஸில். அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஓவரால் ஒரு மேனேஜ்மெண்ட் டாபிக் பார்த்து அந்த மேனேஜ்மெண்ட் டாப்பிக்கில் டிசைன் செக்டார் எங்கே யூஸ் ஆகுது, அந்த டிசைன் செக்டாரில் என்னென்ன போஸ்டிங்ஸ்லாம் இருக்குன்ற மாதிரியான ஒரு ஓவர் அவுட் வியூ பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க டாபிக் போகிறோம். PLM ப்ராசஸ்ன்றது ஒரு மேனேஜ்மெண்ட் கான்செப்ட். ஓகே, அந்த மேனேஜ்மெண்ட் கான்செப்டை நம்ம எதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், மெக்கானிக்கல் டிசைன் கம்பெனி ஃபீல்டில் இருந்துக்கிட்டு நம்ம எதுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் டாபிக் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மேனேஜ்மெண்ட் டாபிக் மூலயமா நம்மளோட டிசைன் ஒர்க்கிங் ஸ்பேஸ் வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் எந்த இடத்துல பிளேஸ் ஆகுது, ஒரு டிசைன் இன்ஜினியரோட ரோல் என்னன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ஒரு கான்செப்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது PLM ப்ராசஸ்ன்றது. PLM ப்ராசஸோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா, ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. ஓகேவா, ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ப்ராடக்ட் வந்து எனக்கு எப்படி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்து எண்ட் ஸ்டேஜ் வரைக்கும் என்னென்ன ஃபேஸ் ஆஃப் மாடிஃபிகேஷன்ஸ் அப்புறம் ஆப்ரேஷன்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுது, ப்ளஸ் அதோட ஒர்க்கிங் கேதர் யார் என்னென்ன ஃபியூச்சர்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற எல்லா டாப் டு பாட்டம் மேனுஃபேக்சரிங் வைஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸை ஒரு நோட் மேக் பண்ணுற கான்செப்ட் தான் இது PLM ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அந்த ப்ராடக்ட் வைஸாக இந்த நோட் மேக் பண்ணக்கூடிய சிஸ்டம் தான் இது PLM ப்ராசஸ். இந்த ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஃபேஸஸ் இருக்குது. ஓகேவா, 3 ஃபேஸஸ் என்னென்ன மாதிரி கன்சிடர் பண்ணுறாங்கன்னா, phase 1, phase 2, phase 3 சொல்லி கன்சிடர் பண்ணுறாங்க. இந்த phase 1 இந்த ஃபர்ஸ்ட் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக போயிடலாம். phase 1ன்றது என்ன லெவல் அப்படின்னா, உங்களுக்கு ஓவரால் அது வந்து கம்பெனியாக அந்த ஆர்கனைசேஷனோட பாஸ் லெவல் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா ஒரு CEO லெவல் கூட சொல்லலாம். ஓவரால் அந்த ஆர்கனைசேஷனில் கூட டாப் அண்ட் டிசிஷன்ஸ்லாம் அந்த பார்ட்டில் தான் உங்களுக்கு மேக் பண்ணுவாங்க. ரைட்டாக அந்த லெவலில் இருக்கக்கூடிய ஒர்க்கிங் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு phase 1ன்ற லெவல் கேட்டகரிஸில் வரும். இந்த லெவல்ஸில் ஒர்க் என்ன மேக்ஸிமம் அப்படின்னா, அந்த கம்பெனிஸில் மேனேஜ்மெண்ட் ஓரியன்டாக அப்ரோச் பண்ணுறது எப்படி, ஒரு ப்ராடக்ட் வைஸாக அப்ரோச் பண்ணுறது எப்படின்ற ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் அப்படிலாம் இந்த phase 1ல கவர் பண்ணுவாங்க. அந்த லெவல்ஸ் நமக்கு தேவையில்லை, இருந்தாலும் ஒரு சில இன்டிமேஷன்ஸ் மட்டும் நம்ம கொடுக்க விரும்புகிறேன். ஓகேவா, என்னென்ன மாதிரி அப்படின்னா, phase 1 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பிரெயின் ஸ்டார்மிங் ப்ராசஸ் இல்லைனா ஐடியலைசேஷன் ப்ராசஸ்ன்ற மாதிரி உங்களுக்கு எலாபரேட்டாக சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, ஒரு புது ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணுறதா இருக்கணும், இல்லை அது ஏற்கனவே ப்ரொடக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்டை வந்து எனக்கு ஒரு மாடிஃபிகேஷன்ஸ், அதாவது என்ன சொல்கிறது, சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் நெக்ஸ்ட் லெவலில் மூவ் பண்ணுறதா இருக்கணும் ப்ராஜெக்டை. இந்த மாதிரி நமக்கு முடிவு எடுக்கும்போது அந்த டெக்னிக்கல் ஓரியன்டாகவும் சரி, அஸ் த பிஸ்னஸ் ஆஸ்பெக்டாகவும் சரி, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரெண்டு சைடில் இருந்துமே நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் மாடல்ஸாக நம்ம அப்ரூவ் பண்ணுற கான்செப்ட் தான் உங்களுக்கு phase 1ல இருக்கக்கூடிய டாப் அண்ட் அத்தாரிட்டிஸ். இந்த அத்தாரிட்டிஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80% ஆஃப் மேனேஜ்மெண்ட் பீப்புள்ஸ் ப்ளஸ் ஒரு 20% ஆஃப் த ஒர்க்கிங் பீப்புள்ஸ் தான் இருப்பாங்க. இது ரெண்டையும் சேர்ந்து ஒரு கம்பைன் பேக்கேஜ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெவலில் இருப்பாங்க. ஓகேவா, செகண்ட் லெவல் phase 2ன்றது தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான லெவல். ஓகேவா, அந்த phase 2ன்றது நமக்கு என்ன செக்டார் நம்ம சொல்லுவாங்க அப்படின்னா, CAD அண்ட் CAE இந்த ரெண்டு ப்ராசஸ் பற்றி தான் பார்க்குறோம். phase 2ல பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பேப்பர் ஒர்க்கிங் ப்ராசஸ் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் அனலைசிங் ஆர் டிசைனிங் ப்ராசஸ் மட்டும்தான் உங்களுக்கு phase 2ல லெவலில் நடக்கும். அது ரெண்டு செக்டராக பிரிச்சிருக்காங்க. அதையுமே phase 2 ரெண்டு செக்டர் என்ன மாதிரி பிரிக்கிறாங்க அப்படின்னா, CAD அண்ட் CAEன்ற ரெண்டு செக்டராக பிரிக்கிறாங்க. இப்போ நான் CAD CAEன்றதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த CADன்ற கான்செப்ட் பற்றி ஃபுல்லாக அப்டேட் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் டாப்பிக்கில் என்ன இருக்குது அப்படின்னா CAD. ஓகேவா, CADயில் உங்களுக்கு ரெண்டு ஃபேஸஸாக அதையும் ஸ்பிட் பண்ணிக்கலாம். அது டிராஃப்டிங் ஆர் மாடலிங் சொல்லிட்டு. டிராஃப்டிங்கிறது ஒன்று ஃபுல் அண்ட் ஃபுல் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2D டிராஃப்டிங் மட்டும் தான், 2D டிராயிங்ஸ் மட்டும் தான் அதில் அவைலபிளாக இருக்கும். அதில் நமக்கு டெக்னிக்கல் ஓரியன்டான மெஷர்மெண்ட் டீட்டெயில்ஸும் ப்ளஸ் அதோட பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸும் இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மாடலிங், அந்த 2Dயை நம்ம மாடலாக கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த மாடலிங்கில் ஏதாவது கிளாஸ் டிரெக்ஷன்ஸ் ஆகட்டும், இல்லை டிராஃப்டிங் டிரெக்ஷன்ஸ் ஆகட்டும், இல்லை அனலைசிங் ஓரியன்டாக டிடக்ஷன்ஸ் ஏதாவது மேக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அனலைசிங் ப்ராசஸ் ஃபுல்லாக தேர்ட் ஃபேஸஸில் வரும். ஓகேவா, இதுதான் உங்களுக்கு phase 2ல இருக்கக்கூடிய ரெண்டு செக்டர்ஸ் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் டிராஃப்டிங் அண்ட் மாடலிங் செக்டர்ஸ். ஓகே, டிராஃப்டிங்ல பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன டிராஃப்டிங் முக்கியம், ஒரு டிராஃப்டிங் பர்ஃபெக்ட் 2D டிராஃப்டிங் மேக் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த டிராஃப்டிங்கில் எனக்கு என்னென்ன கான்செப்ட்லாம் மெயினாக ப்ளேஸ் ஆகும் அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. அதை பற்றி தெரிஞ்சுதான் நம்ம வந்து பர்ஃபெக்ட் டிராஃப்டிங் மேக் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு அவுட்லேயர் மாதிரி எடுத்து வச்சுப்போம். இப்போ அவுட்லேயரில் என்ன இருக்குது அப்படின்னா என்னென்ன திங்ஸ்லாம் வச்சு நான் ஒரு பர்ஃபெக்ட் டிராஃப்டிங் மேக் பண்ண முடியும், அந்த கான்செப்ட் இப்போ உங்களுக்கு பிளேஸ் ஸ்க்ரீனில் தெரியும். ஆர்த்தோகிராஃபிக் வியூ, ஐசோமெட்ரிக் வியூ, செக்ஷன், டீடைலிங், அப்புறம் எக்ஸ்பிரட் வியூ அண்ட் GD&T, அப்புறம் BOM. இந்த GD&Tன்றது பர்டிகுலராக மெக்கானிக்கல் டிசைன் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு மட்டுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கிரியேட் கான்செப்ட். ஓகேவா, அந்த கான்செப்ட் வச்சு நம்ம லாஜிக்கல் எரர்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு மேனுஃபேக்சரிங் ஓரியன்டாக வரும்போது, ஒரு அசம்பிளி ஓரியன்டாக வரும்போது நமக்கு லாஜிக்கல் எரர்ஸ் இல்லாமல் நம்ம அப்டேட் பண்ணணும், மேனுஃபேக்சரிங் பண்ணணும் அப்படின்னா இந்த GD&Tன்ற கான்செப்ட் தான் உங்களுக்கு லாஜிக்கல் எரர்ஸை வந்து அவாய்ட் பண்ணக்கூடிய கான்செப்ட். இது அதையும் சேர்த்து நம்ம பர்ஃபெக்டாக லேர்ன் பண்ணியிருந்தா ஒரு பர்ஃபெக்ட் டிராஃப்டிங்கை நம்ம பண்ண முடியும். இந்த கான்செப்ட் எல்லாத்தையும் பற்றி லேர்ன் பண்ணிட்டு அதை எப்படி கம்ப்யூட்டரைஸ்டாக அப்ரோச் பண்ணுறது நிறைய சாஃப்ட்வேர்ஸ் லைக் AutoCAD 2D சாஃப்ட்வேர்ஸ் ப்ளஸ் மாடலிங் சாஃப்ட்வேர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா CATIA, CREO, Solidworks,
இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸை வச்சு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த எல்லா கான்செப்டும் நம்ம ரெடி பண்ணிட்டு நம்ம ஒரு டிராஃப்டிங்கே ரெடி பண்ண முடியும், ப்ளஸ் மாடலிங்ஸும் ரெடி பண்ணணும். இப்போ டிராஃப்டிங் ஓரியன்டட் கான்செப்ட் தான் இதெல்லாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எக்ஸாம்பிளுக்கு என்னென்ன ஒரு ஷோஸ் இருக்குது, ஆர்த்தோகிராஃபிக் வியூலாம் எப்படி இருக்கணும், கோச்சிங்ஸ் இருக்கணும், நெக்ஸ்ட் வந்து ஒரு ஐசோமெட்ரிக் வியூ அந்த மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ்ல ட்ராப் பண்ணணும். லாஸ்ட் டாபிக் வந்து செக்ஷன் வியூ. செக்ஷன் வியூ நம்ம நார்மலாக இன்ஜினியரிங்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு பாட்டை வந்து 2ஆக டிவைட் பண்ணிட்டு அதில் ஏதோ ஒரு பர்டிகுலர் ஏரியாஸ் மட்டும் நம்ம வந்து டீட்டெயிலிங்காக நம்ம வியூஸ் எடுத்து எழுத போகிறோம். அந்த ஒரு செக்ஷன் வியூ பற்றி சொல்கிறது. அடுத்த கான்செப்ட் வந்து டீடைலிங். டீடைலிங் வந்து ஒரு பர்டிகுலர் அசம்பிளியில் எனக்கு பர்டிகுலர் சின்ன மைன்யூட் பார்ட்டை மட்டும் நான் டிவைட் பண்ணி அந்த பார்ட்டை நான் என்லார்ஜ் பண்ணி ஸ்கேலில் அதோட டீடைலிங்கை நான் கொடுக்க முடியும் அப்படின்னா அது எனக்கு டீடைலிங் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். லாஸ்ட் கான்செப்ட் வந்து எக்ஸ்ப்ளோரிங். எக்ஸ்ப்ளோரிங்கிறது நமக்கு ஓவரால் அசம்பிளி செக்டரில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஜினியர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்ன காம்பனண்ட் அந்த என்ன மேனுஃபேக்சரிங் போய்கிட்டு இருக்கு அந்த செக்டரில் அதோட ஓவரால் அசம்பிளி எக்ஸ்ப்ளோரிவ் கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸ்ப்ளோரிவ்ல இருந்து தான் நமக்கு என்னென்ன மெயின் பார்ட்டு, சைல்ட் பார்ட்டு, அதோட சப் அசம்பிளி பார்ட்ஸ்ன்றதை எல்லாத்தையும் 1 by 1 டீடைல்ஸாக நம்மளால் எடுத்துட்டு அதை டிசைன்ஸ் பண்ணி நம்ம அசம்பிளி பண்ணி கொடுக்க முடியும். ஓகேவா? இது ஒரு என்னடா நமக்கு எக்ஸ்ப்ளோர் யூஸ் ஆகுது. ஓகேவா?